ஒரு நிமிஷம் நில்லு. தூக்கி போட்டுட்டு ஓடணும்னு தோணுதா? இல்லை எனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ கஷ்டம்னு அழுதுட்டு இருக்கியா? இப்போ நான் சொல்ல போகிறது ஏதோ ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு பேசுகிற தத்துவம் கிடையாது. செத்துப்போன பெண்ணுங்களுக்கு நடுவில் ஒட்டு துணி கூட இல்லாமல் எலும்பும் தோலுமாக நின்ன ஒரு மனுஷன் கற்றுக்கிட்ட பாடம். டாக்டர் விக்டர் பிராங்கல் உலகத்தோட ஆகப்பெரிய நகரமான நாஜி சிறை முகாமில் இருந்தார். ஹிட்லர் கட்டுப்பாட்டில் இருந்த சிறையில். அங்கே இருக்கிறவங்க செத்துப்போக 2 காரணம் தான் இருந்துச்சு. ஒன்று சாப்பாடு இல்லாமல், இன்னொன்று நம்பிக்கை இல்லாமல். ஆனால் இவர் மட்டும் எப்படி மீண்டு வந்தார்? அதுதான் உன்னோட இந்த கேள்விக்கான பதில். அங்கிருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு வலி. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை கவனித்தார். யாருக்கெல்லாம் வெளியே போய் சாதிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்குன்னு தோணுதோ அவங்க மட்டும் சாக மாட்டேங்கிறாங்க. அவர் சொன்ன அந்த வார்த்தை உன் ரத்தத்தில் பதியணும். உன்னை நிர்வாணமாக நிற்க வைக்கலாம், உன்னை அடிமையாக நடத்தலாம். ஆனால் உன் மனசுக்குள்ளே நீ எதை நினைக்கணுங்கிற உன் கடைசி சுதந்திரத்தை எவனாலையும் திருட முடியாது. உன் பிரச்சனை என்ன? லவ் ஃபெயிலியரா? அசிங்கப்படுத்திட்டாங்களா? காசு இல்லையா? இதெல்லாம் அந்த நரகத்தை விட பெருசு இல்லை. வெளியே நடக்கிறது உன்னை எதுவும் செய்யாது. நீ உள்ளுக்குள்ளே எப்படி ரியாக்ட் பண்ணுறங்கிறதுல தான் உன் வெற்றியே இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு அப்பா தன்னோட சின்ன பையனை ஒரு விபத்தில் இழந்துட்டார். 1 வருஷமாக சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை. நான் எதுக்கு வாழணும்னு செத்து போகலாம்னு இருந்தார். அப்போது அவர் விக்டர் பிராங்கல் கிட்ட போகிறாரு. பிராங்கல் கேட்டார், உங்கள் பையனுக்கு பதிலாக நீங்கள் செத்து போயிருந்தா உங்கள் பையன் எப்படி இருந்திருப்பான்? அந்த அப்பா சொன்னார், ஐயோ அவன் இதையும் விட அதிகமாக துடிச்சிருப்பான், அழுதுருப்பான், அவனால் தாங்கவே முடியாது. பிராங்கல் உடனே சொன்னார், அப்போது உங்கள் பையன் பட வேண்டிய அந்த வலியை நீங்கள் அவனுக்காக ஏற்றுக்கிட்டு உயிரோடு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்கள் வாழ்க்கையோட அர்த்தம். அவ்வளோதான். அந்த அப்பா அன்னையிலிருந்து அழுறதை விட்டுப்பாட்டிட்டு தன் பையனுக்காக மற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். வலியை கூட ஒரு லட்சியமாக மாற்றுறவன் தான் மனுஷன். இப்போது உன்னை நீயே கேட்டுக்கோ. உன் கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துப்பாரு. அவமானப்படுத்தினவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிறது உன்னோட அர்த்தமாக இருக்கலாம். உன் அம்மாவையோ அப்பாவையோ ஒரு ராஜாவா ராணியாக உட்கார வைக்கணுங்கிறது உன்னோட அர்த்தமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணம், ஆனால் அது உன்னோட பெருசாக இருக்கணும். He who has a why to live for can peer almost any how. வாழ்கிறதுக்கு ஒரு ஏன் கிடைச்சிட்டா எப்படி வாழுங்கிறது ஒரு மேட்டரே இல்லை. நீ இப்போ வீழ்ந்து கிடக்கிற இடம் ஒரு குழி கிடையாது, அது உனக்கான களம். கஷ்டம் வரும்போது சாகிறவன் கோலை இல்லை, ஏன் வாழ்கிறோன்னு தெரியாமல் இருக்கிறவன் தான் பிணம். இன்னைக்கு ஒரு முடிவெடு. உன் வழி எதுவும் அவனா இருக்கட்டும், அது உன் வெற்றிக்கான எரிபொருளாக மாற்று. இப்போ சொல்லு, நீ தேடுற அந்த அர்த்தம் எது உன்னை தூங்க விடாமல் பண்ணுது? கமெண்டில் சொல்லு. நீயும் ஒரு அல்கெமிஸ்ட் தான், நீயும் ஒரு விக்டர் தான். நிதானமாக இரு, ஆனால் வெற்றியோட இரு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.